பொதுவா இந்த நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே பலருக்கு வந்து ஏதோ இது நம்ம குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி உடம்ப சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பார்வை மட்டுமே இருக்கு. ஆனா இந்த நீரை பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதல் ஒரு மனிதனுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த நீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றது முழுமையாக புரிஞ்சிடும். ஒரு தாயின் வயிற்றுக்குள் பனிக்குடம் சொல்லக்கூடிய அந்த நீருக்குள் தான் மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவனோட காலம் முடிகிற வரைக்கும், இறப்பு வரைக்கும் இந்த நீர் தான் ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஒரு மனிதனை வந்து இறந்ததுக்கு அப்புறம் போய் எரிச்சதுக்கு அப்புறம் அவரோட அஸ்தியை கொண்டு போய் எங்க கரைப்போம் சொல்லி பாத்தீங்கன்னா நீர்ல தான் கரைப்போம். சாங்கியம் பண்ணணும், சடங்குகள் பண்ணணும், திதி கொடுக்கணும், அதுவும் நீர் சார்ந்த இடங்கள்ல தான் போய் பண்ணுவோம். இது ஜாதக கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ராசிகள் மோட்ச ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 3 மோட்ச ராசிகளும் நீர் சார்ந்த ஒரு விஷயம் தான். அது நீர் கட்டம் தான். இப்போ ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு கட்டம் ஒதுக்கப்பட்ட மாதிரி 3 கட்டம் வந்து கடக ராசி, விருச்சக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிகளும் நீர் ராசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு மோட்ச ராசிகள்னு பேரு.